ஆற்றங்கரையில் பசு ஒன்று தனக்கு தேவையான புற்களையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த பசுவின் அருகே கழுதை ஒன்று வந்தது. அந்த கழுதை பசுவிடம், "பசுவே வணக்கம், உன்னிடம் நான் ஓர் உண்மையை சொல்ல வந்தேன்" என்றது. இவ்வாறு கூறிய கழுதையை வியப்போடு பார்த்தது அந்த பசு. உடனே பசுவும், "கழுதையே, நீ என்னிடம் என்ன உண்மையை சொல்லப் போகிறாய்? அதனை கேட்க வேண்டி நான் ஆவலுடன் இருக்கின்றேன்" என்றது. அதற்கு கழுதை, "பசுவே, முன் ஜென்மத்தில் நான் ஒரு நாட்டின் ராஜாவாக பிறந்துள்ளேன். அதனை நான் தவம் இருந்து தெரிந்து கொண்டேன். அதனை போன்று முன் ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பதையும் நான் தவம் இருந்து ஆராய்ந்து உனக்கு சொல்வேன்" என்றது கழுதை. அதனை கேட்டதும் பசுவிற்கு முன் ஜென்மத்தில் தான் யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது. உடனே பசு கழுதையிடம், "கழுதையே, நீ இந்த உண்மையை சொன்னதிற்காக நான் உனக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ சொல்வதை கேட்கின்ற போது எனக்கும் என்னுடைய முன் ஜென்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டுவிட்டது. முன் ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை உடனடியாக நீ என்னிடம் தெரியப்படுத்திவிடு. நீ அவ்வாறு தெரியப்படுத்தினால் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்கிறேன்" என்றது பசு. அதற்கு கழுதை, "பசுவே, நீ சொல்வதை கேட்கின்ற போது எனக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய முன் ஜென்மம் என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் உன்னுடைய முன் ஜென்மத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் தவம் இருக்க வேண்டும். அவ்வாறு நான் தவம் இருக்கின்ற நேரத்தில் நான் எங்கேயும் வெளியே செல்ல முடியாது. காலையிலேயே இந்த ஆற்றங்கரைக்கு வந்து நான் தவம் செய்ய ஆரம்பித்தால் பின்னர் மாலையில்தான் இந்த இடத்தினை விட்டு செல்வேன். அப்படியானால் காலை, மதியம், மாலை என 3 வேளை உணவையும் நீதான் எனக்கு தேடித் தர வேண்டும். என்னுடைய தவ காலம் முடியும் வரை நீதான் எனக்கு 3 வேளை உணவை தேடித் தர வேண்டும்" என்றது கழுதை. "கழுதையே, நான் என் முன் ஜென்மத்தை அறிய நினைக்கின்றேன். அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன். நீ கேட்கின்றபடி 3 வேளை உணவையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன்" என்றது பசு. பசு கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கழுதை, "ஆகா பசுவே, நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றாய். அதனால்தான் மிக எளிதில் நான் சொல்ல வந்ததை நீ புரிந்து கொண்டாய். நான் நாளை முதல் என்னுடைய தவத்தை செய்ய தொடங்குகின்றேன். நீ நாளை முதல் எனக்கு 3 வேளையும் உணவை தேடி கொடுத்திட வேண்டும்" என்றது கழுதை. அதற்கு பசு கழுதையிடம், "கழுதையே, நான் சொன்ன சொல் தவறமாட்டேன். நான் அதிகமாக பேசி பழக்கமில்லாதவன். நான் எல்லாவற்றையும் செயல் வடிவில்தான் காட்டுவேன்" என்றது பசு. "நல்லது பசுவே, உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரிகிறது. நான் நாளையிலிருந்து என்னுடைய கடினமான தவத்தினை மேற்கொள்கிறேன். அதன் பின்னர் என் தவம் எப்போது முடிகிறதோ அப்போது நீ முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தாய் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரியப்படுத்தி விடுகிறேன். இனிமேல் நாம் நாளை காலையில் சந்திக்கலாம்" என்று கூறிவிட்டு சென்றது கழுதை. பசுவும் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றது. மறுநாள் ஆற்றங்கரையில் நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டது கழுதை. பின் அந்த இடத்தில் அமைதியாக இருந்தபடி தவம் செய்து கொண்டிருந்தது. அதோடு அடிக்கடி தன் கண்களை திறந்து பசுவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது கழுதை. சிறிது நேரத்தில் பசுவும் அங்கே வந்தது. அந்த பசுவின் வாயில் 4-5 கடலை புண்ணாக்கு துண்டுகள் இருந்தன. அதனை கவனித்த கழுதையோ, பசு நமக்குத்தான் உணவு கொண்டு வருகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தது. பசு அருகே வர வர கழுதையானது தன் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக தவம் செய்து கொண்டிருந்தது. கழுதையின் அருகே வந்து நின்று கொண்ட பசு கழுதையின் முன்னால் கடலை புண்ணாக்கு துண்டுகளை வைத்தது. பின் பசு கழுதையிடம், "கழுதையே, உனக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இன்று காலை உணவாக உனக்கு சுவையான கடலை புண்ணாக்கு துண்டுகளை கொண்டு வந்துள்ளேன். இதனை சாப்பிட்டுவிட்டு உன் தவத்தை தொடர்ந்து செய்" என்றது பசு. கழுதை அப்பொழுதுதான் தன் கண்களை திறந்து பார்ப்பது போல் நடித்து கொண்டது. கண்களை திறந்த கழுதை, "பசுவே, வா வா,
உனக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு கொண்டு என் தவத்தை தொடர்கின்றேன். இனிமேல் நீ எனக்கு இன்றைய மதிய உணவினை கொண்டு வா என்றது கழுதை. பசுவும் தன் தலையை ஆட்டிக்கொண்டு அமைதியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றது. பசு சென்ற பின்னர் கழுதையானது மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த சுவையான புண்ணாக்கு துண்டுகளை சாப்பிடத் தொடங்கியது. பசுவோ அன்றைய தினம் தனக்கு தன் எஜமானர் கொடுத்த உணவை கழுதைக்கு கொடுத்து விட்டதால் பசியால் வாடியது. தன் முன் ஜென்மத்தை கழுதை தெரியப்படுத்தும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு புற்களையும் தலைகளையும் சாப்பிட்டு கொண்டது பசு. பின்னர் பசு கழுதைக்கு மதிய உணவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உணவை தேடி அலையத் தொடங்கியது. நெடுநேரமாக அங்குமிங்குமாக அலைந்தது பசு. அப்போது ஒரு வெள்ளரி தோட்டத்தின் அருகே வந்தது அந்த பசு. அந்த தோட்டத்தின் வேலியை ஒட்டிய இடத்தில் ஏராளமான வெள்ளரி காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பசு சுற்றும் முற்றும் பார்த்தது. அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டது. பின்னர் 2-3 வெள்ளரி காய்களை தன் வாயில் கவ்வி எடுத்துக்கொண்டது பசு. பின் அங்கிருந்து கிளம்பலாம் என்று திரும்பியது பசு. அப்போது பசுவின் எதிரே தோட்டக்காரர் கையில் தடியுடன் நின்று கொண்டிருந்தார். தோட்டக்காரரை கண்டதும் ஓடிவிட முயற்சித்தது பசு. ஆனால் பயத்தில் அதன் கால்களை முன்னே எடுத்து வைக்க அதனால் முடியவில்லை. தோட்டக்காரர் அந்த பசுவை கண்டு கோபப்படவில்லை. அவர் தன் கையில் இருந்த கைத்தடியினை அடக்கமாக வைத்து கொண்டார். பின்னர் அவர் அமைதியுடன் அந்த பசுவை பார்த்தார். பசுவே, நீ எதற்காக இந்த வெள்ளரி காய்களை திருடினாய்? என் அனுமதி இல்லாமல் வேலியோரத்தில் உள்ள வெள்ளரி காய்களை பறிப்பது குற்றமல்லவா என்று கேட்டார் தோட்டக்காரர். அதனை கேட்ட பசு அந்த வெள்ளரி காய்களை அவர் முன்னே போட்டது. ஐயா தோட்டக்காரரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த வெள்ளரி காய்களை எனக்காக பறிக்கவில்லை. ஆற்றங்கரையில் ஒரு கழுதையானது தவம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கழுதைக்கு நான் 3 வேளையும் உணவு கொடுக்க வேண்டும். நான் 3 வேளையும் அந்த கழுதைக்கு உணவு கொடுத்தால் என் முன் ஜென்ம பிறவி என்னவென்பதை தவம் இருந்து அறிந்து சொல்வதாக கூறி தவம் செய்து கொண்டிருக்கிறது கழுதை. எனது எஜமானர் காலையில் எனக்கு கொடுத்த கடலை புண்ணாக்கினை அதற்கு காலை உணவாக கொடுத்து விட்டேன். இனி அந்த கழுதைக்கு மதிய உணவுக்காக வேண்டியே இந்த வெள்ளரி காய்களை திருடினேன் என்றது பசு. பசு கூறுவதை கேட்ட தோட்டக்காரர் வியப்படைந்தார். பின் அந்த தோட்டக்காரர் பசுவிடம் கூறினார், பசுவே, நீ சொல்வதை கேட்கின்ற போது எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கிறது. நம் முன் ஜென்மத்தை அறிவதால் நமக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அந்த கழுதைக்கு முன் ஜென்மத்தை அறிகின்ற ஆற்றல் ஏதும் இருக்காது. அது உன்னை ஏமாற்றி உட்கார்ந்த இடத்திலேயே 3 வேளை உணவையும் உண்ண வேண்டும் என்று நினைத்துள்ளது. அதனாலேயே அந்த கழுதை உன்னிடத்தில் இந்த தந்திரத்தை செய்திருக்கிறது. அதன் பேச்சை கேட்டு நீயும் ஏமாந்து விட்டாய் என்று நினைக்கிறேன் என்றார் தோட்டக்காரர். தோட்டக்காரர் கூறியதை கேட்ட பசுவோ திடுக்கிட்டது. ஐயா, நீங்கள் சொல்வதை கேட்கின்ற போது நான் நன்றாக ஏமாற்றப்பட்டு விட்டேனோ என்று நினைக்க தோன்றுகிறது. என்னை ஏமாற்றிய அந்த கழுதைக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே ஓர் யோசனையை கூறுங்கள் என்றது பசு. தோட்டக்காரர் பசுவை நெருங்கி வந்தார். அதன் காதருகே தன் வாயை கொண்டு சென்றார். பின்னர் அந்த பசுவிற்கு மட்டும் கேட்கும்படியாக ரகசியமாக ஏதோ ஒன்றினை தெரிவித்தார். அதனை கேட்ட பசுவோ பலமாக தனது தலையை ஆட்டிக்கொண்டது. தோட்டக்காரரே, நீர் எனக்கு சரியான யோசனை ஒன்றை கூறினீர். உமது யோசனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன்படியே சென்று அந்த கழுதைக்கு சரியான பாடத்தை புகட்டுகின்றேன் என்று கூறியபடி அங்கிருந்து சென்றது பசு. ஆற்றங்கரையை வந்தடைந்த பசு வேகமாக கழுதையின் அருகே வந்தது. திடீரென தன்னை நோக்கியவாறு எதற்காக இந்த பசு வருகிறது என்பதை கழுதையால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மெல்ல தன் கண்களை மூடிய நிலையில் இருந்த கழுதையானது பசுவை நோக்கியது. பின் கழுதை பசுவிடம்,
பசுவே, நான் கண்களை மூடியபடி தவம் செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய வருகையை அறிந்து கொண்டேன். நீ இப்போது எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய்? உன்னுடைய வருகையை பார்க்கின்றபோது எனக்கு வியப்பாக இருக்கின்றது. ஆமாம், நீ எனக்கு மதியம் உணவை கொண்டு வருவாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ இப்போது வந்திருப்பது எனக்கு வியப்பை அளிக்கின்றது. நீயே சொல், இப்போது எதற்காக நீ வந்தாய் என்று கேட்டது கழுதை. அதற்கு பசு அந்த கழுதையிடம், கழுதையே, நான் என் முன் ஜென்மத்தை உணர்ந்து கொண்டேன். அதனை உன்னிடம் தெரிவிக்கவே நான் இப்போது வந்தேன். முன் ஜென்மத்தில் நான் ஒரு முரட்டு பசுவாகவே இருந்தேன். ஆனால் நீயோ என்னுடைய எதிரியாக இருந்தாய். இப்போது இந்த ஜென்மத்திலும் நீ என்னுடைய எதிரி என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிரியை விட்டு வைப்பது தவறல்லவா? போன ஜென்மத்திலேயே உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைத்தேன். என்னால் அது முடியவில்லை. அதனால் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை அழிக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்று கூறியபடியே தன் கொம்புகளால் கழுதையை முட்டி தள்ளியது பசு. கழுதையோ எங்கோ போய் விழுந்தது. தன் நாடகத்தை பசு புரிந்து கொண்டது என்று நினைத்த கழுதை உயிர் பிழைத்தால் போதுமென்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. எப்போதும் நம்மை சுற்றி ஏராளமான வஞ்சகர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அந்த வஞ்சகர்களின் வலையில் நாம் சிக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே இந்த கதை சொல்லும் நீதி.